அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். கொங்கு மலை சாரலிலே குளிர் நிலவு சோலையிலே தங்க மலர் பறித்து என் தமிழ்த்தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் இந்த பொங்கல் திருநாளின் நோக்க உரையை எடுத்துரைப்பதில் நான் அளவில்லாத ஆனந்தம் கொள்கிறேன். விஞ்ஞானம் வளர வளர மனிதநேயம் அனைத்தும் மண்குழிக்கு போய் கொண்டிருக்கிறதோ என்பார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அந்த வரிகளுக்கு இணங்கதான் இன்றைக்கு நம்மிடையே இந்த பழந்தமிழனுடைய பண்பாடும் பாரம்பரியமும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் மரபு என்பது சற்று மறைந்து கொண்டுதான் செல்கிறது. எனவே இந்த விஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த மரபையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட பொங்கல் திருவிழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்தி வருகின்றோம். இப்படியான இந்த தமிழர்களினுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் இயற்கை கொடைக்கு நன்றி செலுத்துவதையும் தமிழர்களினுடைய மிகச் சிறந்த பண்பாடான இந்த விருந்தோம்பல் பண்பாட்டையும் போற்றி மதிக்கத்தக்க கூடிய வகையில் ஏறக்குறைய 4 நாட்கள் இந்த பொங்கல் பெருவிழா என்பது மிகவும் சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் முதல் நாள் போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகளுக்கு ஏற்ப மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று வீட்டினுள் உள்ள தேவையற்ற பொருட்களை எல்லாம் தீயிலிட்டு கொளுத்தி வீட்டை சுத்தம் செய்து நல்லவற்றை சேர்த்து, அதாவது புதிய பொருட்களை அதற்கு பதிலாக வாங்கி வைத்து புதுமைப்படுத்தி கொள்வதுதான் இந்த போகி திருநாளின் நோக்கம். இதனை போக்கி திருநாள் என்றும் கூறுவர். காரணம், வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை எவ்வாறு போக்கி விடுகிறோமோ நீக்கி விடுகிறோமோ அதுபோலத்தான் நம்மளுடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய தேவையற்ற பகை உணர்வுகளை நீக்கிவிட்டு தீய எண்ணங்களை நீக்கிவிட்டு, அதுவும் இன்னும் கூற வேண்டும் என்றால் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களையும் அகற்றிவிட்டு உள்ளங்களை வீட்டை எவ்வாறு சுத்தம் செய்து வர்ணம் பூசி புதிதாக்குகிறோமோ அதுபோல தங்களுடைய உள்ளங்களையும் புதுமைப்படுத்தி கொள்வ வேண்டும் என்பதுதான் இந்த போகி திருநாளின் நோக்கம். போகி திருநாளின் மறுநாள் தை திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். ஆடி மாதத்திலே விதைத்த விதையை மார்கழி மாதத்திலே அறுவடை செய்து அதை பக்குவப்படுத்தி அந்த பொருட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அதிகாலை பொழுதில் எழுந்து தை மாதத்தின் முதல் நாள் அன்று அதிகாலை பொழுதில் எழுந்து வாசலில் வண்ண கோலம் இட்டு வாசலின் முற்றத்திலே புத்தாடை உடுத்தி கொண்டு புது பானையை கதிரவன் உதிக்கவும் அந்த வீட்டின் முற்றத்திலே புது பானையை ஏற்றி அதிலே பக்குவப்படுத்தியிருக்கக்கூடிய புத்தரிசியை போட்டு பொங்கலிட்டு இஞ்சி மஞ்சள் கிழங்கு கரும்பு வாழை என காய்கனிகள் பலவற்றை வைத்து கதிரவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு அந்த புத்தரிசி பொங்கி வருகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி பொங்கலை மகிழ்ச்சிகரமாக வரவேற்பது தை திருநாளின் சிறப்பாகும். அந்த பொங்கலை நாம் உண்பதோடு மட்டுமல்லாமல் நாம் வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ந்து அந்த திருநாளை வரவேற்பதுதான், சூரியனுக்கு நன்றி செலுத்தி வரவேற்பதுதான் இந்த தை திருநாளின் சிறப்பு நோக்கமாகும். தை திருநாளின் மறுநாள் 3வது நாள் மாட்டு பொங்கல். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யோம் என்ற வரிகளுக்கு இணங்க மனிதனுடைய ஒவ்வொரு உயிரினங்களும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் மொழி சாதி மதம் என அத்தனையும் கடந்து அனைவரையும் வாழ வைப்பதற்கு உணவு மிக மிக அவசியமான ஒன்று அல்லவா? அப்படிப்பட்ட உணவை உருவாக்கி தருகின்ற உழவனுக்கும் அந்த உழவிற்கு பயன்படக்கூடிய உழவு மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த 3வது நாளாகிய மாட்டு பொங்கல். அந்த அன்றைய தினம் மாட்டு பொங்கல் அன்று மாடுகளை எல்லாம் குளக்கரைக்கு அழைத்து சென்று குளிப்பாட்டி
கொம்புகளுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அதனுடைய கொம்புகளிலே புதிய கயிறுகளை கட்டி கழுத்தில் மாலை கட்டி மாடுகளையும் குதூகலத்துடன் வைத்து கொண்டும் அன்று உருவாக்கிய அந்த புத்தரிசி பொங்கலை அந்த மாடுகளுக்கு ஊட்டிவித்தும் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருப்பதுதான் மாட்டு பொங்கலின் மிகச்சிறந்த நோக்கம். மேலும் அந்த மாட்டு பொங்கல் தினத்தன்றே நம்முடைய தமிழர்களின் வீர விளையாட்டு என்று சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டையும் அந்த மாடுகளை பலூன் கட்டி அதிலே பறக்க விட்டு அந்த மாடுகளை சுதந்திரமாக ஓட விட்டு பார்த்து மகிழ்வது நாம் மாடுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பாக அன்றைய நாள் கழிகிறது. மாட்டு பொங்கலின் மறுநாள் 4வது நாள் காணும் பொங்கல். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே என்ற கூற்றிற்கு ஏற்ப எங்கெங்கோ இருக்கும் தாத்தா பாட்டிகளையும் பெரியப்பா பெரியம்மாக்களையும் சித்தி சித்தப்பாக்களையும் அத்தைகள் மாமாக்களையும் அன்போடு அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவர்களை வரவேற்று, மனிதனுடைய நோக்கமே அனைவரும் ஒன்று கூடி உண்டு மகிழ்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அனைவரும் ஒன்று கூடி உண்டு மகிழ்ந்து சிறப்பித்து பெறக்கூடியதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த காணும் திருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல நாளிலே அனைத்து உறவுக்காரங்களையும் முகத்திற்கு முகமாக கண்டு கழித்து உள்ளத்திலே எந்தவிதமான பகை உணர்வும் இல்லாமல் மிக அகமகிழ்ந்து பேசி அவர்களை கண்ணார கண்டு மகிழ்வதுதான் அந்த காணும் திருநாளின் நோக்கம். அதோடு நம் தமிழர்களின் பண்பாட்டுகளிலே சிறந்த பண்பாடு என்று சொல்லக்கூடிய விருந்தோம்பல் பண்பாட்டை போற்றி மதிக்கத்தக்க வகையிலே அவர்களுக்கு அறுசுவை உணவோடு பரிமாறி அன்போடு அகத்தில் அமர்ந்து கொண்டு அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்வித்தது சிறப்பிப்பதுதான் காணும் பொங்கலினுடைய நோக்கமாகும். இப்படியாக இந்த 4 நாட்களும் தமிழனுடைய மரபுப்படி பார்த்தால் ஏதோ ஒரு வகையில் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறி தமிழனுடைய பண்பாட்டை போற்றி மதிக்கக்கூடிய வகையிலான ஒரு பெருவிழாவாகத்தான் இந்த பொங்கல் திருநாள் என்பது இருக்கின்றது. முதற்கண் பார்த்தால் நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் தூய்மைப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு 2வது நாள் நம்மளுடைய இயற்கை இன்றே உயிர்கள் இல்லை என்பதற்கு இணங்க இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறோம். 3வது நாள் அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தி அந்த இயற்கையால் விளையக்கூடிய உழவுக்கும் உழவிற்கு பயன்படக்கூடிய மாடுகளுக்கும் நன்றி சொல்லி கொண்டாடுகிறோம். 4வது நாள் தமிழரினுடைய பண்பாடுகளிலே சிறந்த பண்பாடான விருந்தோம்பும் பண்பாட்டை போற்றி மதிக்கின்றோம். என்ன உறவுகளே, நம்மளுடைய தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்கிறார்களே, இந்த செயல்பாட்டுகளின் வழியா நம்மால் நன்கு ஊகித்து அறிய முடிகிறது. காரணம் என்னவென்றால் தமிழன் ஒவ்வொரு செயல்பாட்டையும் அணுவணுவாக சிந்தித்து அதிலே ஒரு வைப்பு முறை இருக்கிறது பாருங்கள். முதலில் எதற்கு நன்றி கூற வேண்டும் என்ற அந்த வைப்பு முறை மிக நேர்த்தியாக ஒழுங்காக செய்து அந்த பண்பாட்டு திருவிழாவை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு இணங்கதான் வடிவமைத்து நமக்கு இந்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ செய்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இப்படிப்பட்ட தமிழர் திருநாளை கொண்டாடி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இனியாவது நாம் குக்கர் பொங்கலை விடுத்து வீட்டின் முற்றத்திலே புதிய மண்பானையிலே புத்தரிசியை போட்டு பொங்கலை கொண்டாடி மனமாற மகிழ்ந்து வரவேற்போம் என்று சொல்லி இந்த நல்ல திருநாளிலே நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.